ஒரு சாமி ஒருத்தர் ஒரு ஒரு ஊருக்கு போயினுக்கிறார். அந்த ஊரில் வந்து ஒரு திண்ணை மேலே ஒருத்தர் உட்காந்துன்னு இருக்கார். அவர் ஒரு தனியாக சாதாரண ஆள். அவர் கூட போயிட்டு உட்காந்து பேசின்னு இருக்க சொல்ல, என்னப்பா உனக்கு யார் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்களா, குடும்பம் இருக்குது? அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை சாமி, நான் ஒண்டி தான் இருக்கேன் அப்படி. சரி என் கூட வாயம்பா, நீ ஏன்டா தனியாக தானே இருக்கா அப்படின்னு. இல்லை சாமி, எல்லாரும் ஜனங்களை பார்க்க சொல்ல எனக்கும் ஒரு வாழ்க்கை எதனா இருக்கணும், ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அப்படியா, சரி என்னை போலவே இருக்கணும் பண்ண அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயின்னுக்கிறார். சரி அவருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு கல்யாணம் ஆகிடுது. சரி திருப்பி வர சொல்ல பார்த்தா அவர் அதே இடத்துக்கு ஒரு 4-5 வருஷம் பொறுத்து வராரு. வர சொல்ல பார்க்க சொல்ல அந்த இடத்துல அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கார். ஏப்பா நீங்கள் நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டுக்கிற வீடெல்லாம் இருக்குது, சரி இப்போ அது வரையான்னு. இல்லை சாமி, எல்லோரும் பசங்களோடு இருக்காங்க, எனக்கும் பசங்க தேவைப்படும், ஒரு குழந்த 2 குழந்தை நானும் பார்த்து. சரி இவங்க அப்படியே இருப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு. போயிட்டு இன்னும் ஒரு 5-6 வருஷம் பொறுத்து வராரு. அங்கே திருப்பி வர சொல்ல பார்க்க திருப்பி அவர்கிட்ட பேசுகிறார். பேச சொல்ல அவருக்கும் கல்யாணம் 2 பசங்க இருக்காங்க. ஏன்பா இப்போ தான் பசங்கள்லாம் குடும்பம்லாம் ஆயிடுச்சு, இனிமேல் நீ வர வேண்டியது தானே, வா என் கூடன்னு. இல்லை சாமி, எல்லோரும் குடும்பம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், சரி அவங்களுக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு. சரி திருப்பியும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் போகிறாரு. போயிட்டு இன்னும் ஒரு 20 வருஷம் பொறுத்து வர சொல்ல பசங்கள்லாம் பெருசாகிட்டுக்குது, கல்யாணம் ஆகிட்டுக்குது. சரி வந்துடும்பா, இப்போ தான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இல்லை அவங்கெல்லாம் வேலைக்கு போயிடறாங்க, என் பேர பசங்களை நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. என்னப்பா இன்னும் இருந்து தள்ளினேக்கிறேன். இல்லை சாமி, பேர பசங்க கொஞ்சம் பெருசாக வந்துட்டா நான் வந்துடுவேன் அப்படின்னு. திருப்பியும் போகிறாரு. போயிட்டு இன்னும் ஒரு 5-6 வருஷம் பொறுத்து வராரு. வந்து பார்க்க சொல்ல பார்த்தா அவர் யாரும் இல்லை, பெரியவர் இறந்துடுறாரு. அவங்க பார்த்துட்டு கேட்குறாரு, அவங்க பையன்கிட்ட கேட்க சொல்ல அப்பா இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி சரி அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா அவர் ஒரு மாடு ஆகிட்டுக்கிறாரு. இப்போ மனுஷன்லேருந்து மாடு ஆகியிருக்காரு. தெரியும் கிட்ட போயிட்டு மனுஷனாக இருக்க சொல்லி கூப்பிட்டேன், என் கூட வர வேண்டியதானே. இல்லை சாமி, எங்கள் பேர பசங்கள்லாம் இருக்குது, அதுக்கு பால் கொடுக்கணும், அவங்க பையன் போயிடுவான், நாங்கள் தான் பார்த்துக்கணும். அது அப்படியா, சரி இப்போ வர சொல்கிறேன். இல்லை சாமி, நான் அப்புறம் வந்துடுறேன் சார். போயிட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து வராரு. திருப்பி வந்து பார்த்தா திருப்பி அதே இடத்துக்கு வீட்டுக்கு வராரு. எங்கேப்பா அந்த பசுவை காணான்னு. அதுவும் செத்துடுச்சு. செத்துட்டு பார்த்தா அப்புறம் நாய் ஒன்று இருக்குது, அது கிட்ட போகிறார். சொன்னேன் கேட்கல, மனுஷனாக இருந்த இப்போ மாடாயிட்ட. திருப்பி பார்த்தா நாய் ஆகிட்டு, இப்போவாது சொல்லு, நான் உன்னை கூப்பிட்டுறேன். இல்லை சாமி, எல்லாம் வீட்டில் போயிடுறாங்க, பேர பசங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க, நான் தான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீ இன்னும் மாற மாட்ட மாதிரிக்குது. சரி திருப்பியும் போயிட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து வராரு. வந்து பார்த்தா திருப்பி அந்த நாயும் செத்து போயிடுச்சு. என்னடா சுற்றி பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா அப்போல்லாம் பெரிய பானை ஒன்று இருக்கும், உள்ள ஒரு கிராமத்தெல்லாம் மூலையில் வருது. அங்கே பார்த்தா ஒரு பாம்பு ஒன்று இருக்கும். சரி கிட்ட போகிறாரு. பார்த்தா அறிவு கம்மியாக, இப்போ ஒரு அறிவுக்கிட்ட வந்துடுச்சு. அது கிட்ட போய் கேட்குறாரு, என்னவா நீ பாம்பா ஆகிட்டுக்கிறியா, இத்தனை வருஷம் மனுஷனாக இருந்த, மாடாக இருந்த, நாயான்னு இப்போ பாம்பா ஆகிட்டுக்கிறியா, இப்போ கூட சொல்லுன்னு. இல்லை இந்த பானையில் எங்கள் பையன் பேர் சேர்த்து வச்சுக்கிற பொருளெல்லாம் அதில் இருக்குது, நகைலாம், அதை நான் தான் பார்த்துன்னுக்கிறேன், உன்னை திருத்தவே முடியாதுன்ட்டு அவர் போயினே இருந்தார். இந்த மாதிரி நம்மலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நல்ல விஷயங்களை நம்ம கடவுளை கும்பிட்றோம். அப்புறம் கடவுளுக்கு அப்புறம் இன்னொருத்தர் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குருமார்கிட்ட வந்தால் நம்ம தெளிவடைவோம். அதுக்கு தான் நாங்கள்லாம் இந்த வேலையை செஞ்சுக்கிற மாதிரி எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஐயா சொன்னார், இவங்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்துன்னு. நான் ஒரு சாதாரணமாக ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ என் கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன மாதிரியே தான் கஷ்டம். எனக்கு நல்லா இருந்தேன், எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா இருந்தாங்க, எனக்கு எல்லாம் வசதி இருந்தது. ஆனாலும் நான் கூலி வேலை செய்ய சொல்ல எனக்கு கீழே இருந்து எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லாதுந்தாங்க. நம்ம நல்லா இருந்தால் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சேன். அது இன்றைக்கி ஐயா சொல்ல வச்சு இந்த சொல்கிறேன். எனக்கு எல்லாம் ரொம்ப கீழே இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல நின்று பார்க்க சொல்ல தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை நம்ம எண்ணம் போல் நம்ம கொஞ்சம் வருஷம் யாருக்காவது என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுன்னுக்கிறேன். வேறு ஒன்றும் இங்கே செய்யறதுக்கு எதுவும் பெருசாக செய்யலைங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி.